ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 39 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல நம்ம 38 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்யூ சீரிஸும் உங்களுக்கு வந்து 38 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நாங்க போடுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் டெலிகிராம் சேனல் இருக்கு. ஓகேங்களா? சோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லியும் உங்களுக்கு வந்து क्वेश्चन மெத்தட்ல, ஓகேங்களா, எக்ஸாம்ல வந்து எப்படி வந்து உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்களோ அந்த மெத்தட்ல உங்களுக்கு போயிட்டு இருக்கு டெய்லியும் கிளாஸ். சோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ ரெண்டு டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ரெண்டையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ எந்த ஒரு வீடியோஸ்மே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கான கிளாஸ் பார்க்கலாமா? இன்னைக்கான கிளாஸ்ல உங்களுக்கு 5 கேள்விகள் இருக்கும். 5மே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ல இருந்து டிஃபரெண்ட் டாபிக்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ தெளிவா क्वेश्चन கவனிங்க. ஓகேவா? பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல m by m plus 1 plus 1 divided by m plus 1 plus 1 divided by m square minus 1 இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுத சொல்றாங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னாலே இந்த மாதிரி பின்னத்துல இருந்ததுன்னா பின்னத்தோட கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஒரே மாதிரி மாத்தணும். பாருங்க, m divided by m plus 1 plus 1 divided by m plus 1 plus 1 divided by இந்த இடத்துல இருக்கு இல்லையா m ஸ்கொயர், இதை மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மேஷனுக்கு போயிடுச்சா. இதுக்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா? a plus b into a minus b. அப்ப இது என்ன ஆகும்? m plus 1 into m minus 1 அப்படின்னு ஆகும். இப்போ இந்த ரெண்டுலயுமே m plus 1 இருக்கு, இதுல எக்ஸ்ட்ராவா m minus 1ன்னு இருக்கு. அப்ப இந்த ரெண்டுலயுமே மேலையும் கீழையும் m minus 1ஆல பெருக்குங்க. டினாமினேட்டர் எல்லாமே ஒரே மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஈஸியா அதை கூட்டிக்கலாம். சோ பாருங்க, m plus 1 m minus 1 plus அதே மாதிரி இங்கேயும் m minus 1ஆல பெருக்குங்க. சோ m plus 1 m minus 1. இது என்ன ஆகும்? 1 divided by m plus 1 m minus 1 வரும். ஸோ டினாமினேட்டர் எல்லாமே ஒன்னு ஆயிடுச்சு. அதாவது தொகுதி, அதாவது இந்த இடம் என்னது? பகுதி எல்லாமே ஒரே மாதிரி வந்ததால நம்ம ஒரே டைம் எழுதி மேல இருக்கிறது அப்படியே கூட்டிக்கலாம். பாருங்க, m into m minus 1 plus m minus 1 plus 1. இந்த 1 விட்டுறக்கூடாது, கூட்ட தான் சொல்றாங்க. அப்ப பிளஸ் 1 அப்படியே வரும். இப்ப m உள்ள பெருக்குங்க. m ஸ்கொயர் மைனஸ் m பிளஸ் m. இந்த இடத்துல மைனஸ் 1 பிளஸ் 1 அடிஞ்சிரும். இதை நம்ம எப்பயும் போல ஃபர்ஸ்ட்ல இருந்தது இல்லையா m ஸ்கொயர் மைனஸ் 1ன்னே நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் m பிளஸ் m கேன்சல் ஆயிரும். அப்ப m ஸ்கொயர் டிவைடட் பை m ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கான சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட்ல யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, m ஸ்கொயர் டிவைடட் பை m ஸ்கொயர் மைனஸ் 1. ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஆனா எல்லா டினாமினேட்டர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சம் போறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க, 276 வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் உள்ளது. அந்த பொருட்கள் 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும்? ஸோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க் டாபிக்ல நேர்மாறல் எதிர்மாறல் அதுவா இருந்தாலும் சரி, இல்ல வந்து MDH மாடல்ல நீங்க போட்டாலும் சரி. இது எப்படி போடலாம் அப்படின்னா பாருங்க, 276 வீரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு 20 நாளுக்கு தேவையான உணவு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப நாட்கள் மேல மீதி எதா இருந்தாலும் கீழே ஈக்குவல் டு. அடுத்து பாருங்க, அந்த உணவு 46 நாட்களுக்கு வேணும் அப்படின்னா எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆல்ரெடி 276 பேர் இருக்காங்க, போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கழிக்கணும். கூடுதலா அப்படின்னா கூட்டணும். எவ்வளவு பேர் போகணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கழிக்கணும். அப்ப அது தெரியாது, நம்ம மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சோ அப்ப 276 மைனஸ் எக்ஸ், இந்த 46 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா டிவைடட் பைல வரும். சோ இதை 46ஆல் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டைம் கிடைக்கும்னா 6 டைம் கிடைக்கும். 6 2 12, 120 ஈக்குவல் டு 276 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். நமக்கு எக்ஸ் மட்டும் வேணுமா? அப்ப எக்ஸ் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பிளஸ்ன்னு வந்துடும். 120 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்க
பண்ணீங்க அப்படின்னா -120ன்னு வந்துரும். கழிச்சிங்க அப்படின்னா 156ன்னு கிடைக்கும். அப்ப 156 பேர் அந்த பட்டாளத்தை விட்டு போனாங்க அப்படின்னா 20 நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த உணவு 46 நாட்களுக்கு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 156. ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் போகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மைனஸ்ல போடணும், சேர்றாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிளஸ்ல போடணும். ஸோ அதை மட்டும் தெளிவா கவனிச்சு போடணும். அடுத்து பாருங்க, 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 9 சென்டிமீட்டர் ஆக அதிகரித்தால் அவ்விரு நிலைகளில் பலூனின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3Dல வந்துடும். ஓகேங்களா? ஸோ மென்சுரேஷன் 3D டாபிக்ல வரக்கூடியது. ஸோ கோளம், ஓகேங்களா, ஒரு கோளம் பலூன் ஊதறதுக்கு முன்னாடி 3 சென்டிமீட்டர், அதாவது R1ஓட அந்த வேல்யூ வந்து 3 சென்டிமீட்டர். அதுவே ஊதுனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா R2 9 சென்டிமீட்டர். ரெண்டு நிலையிலையும் பலூனோட கன அளவு கேட்கிறாங்க. பலூன் கோள வடிவுல இருக்கு. ஸோ கோளத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3 πr3. ஓகேவா? இந்த இடத்துல 2 R இருக்கிறதால R1 R2ன்னு வச்சுக்கலாம். விகிதம் கேட்கறதால யூஸ்2 போடணும். அப்ப 4/3 πr1³ = 4/3 πr2³. ஓகேவா? இந்த மாதிரி விகிதத்துல இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை பின்னமா மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் வர்றது மேல, செகண்ட் வர்றது கீழே. ஸோ எழுதிட்டு அதுக்கப்புறம் கடைசியா நம்ம விகிதத்துல மாத்திக்கலாம். பாருங்க, 4/3 4/3 அடிஞ்சிரும், π அடிஞ்சிரும். R1³ R1 வேல்யூ 3 அப்படின்னா 3 பெருக்கணும். 3 டைம் பெருக்கணும். 9³ அப்படின்னா 9 3 டைம் பெருக்கணும். ஸோ பாருங்க, 3 9 3 அடிச்சிங்கன்னா 3. அப்போ 1/9 27ன்னு வரும். அங்க எல்லாமே விகிதத்துல கொடுத்துருக்கிறதால இந்த பின்ன வேல்யூவை விகிதமா மாத்துங்க. எப்படி மாத்தலாம்? மேல வர்றது ஃபர்ஸ்ட், கீழே வர்றது செகண்ட், டிவைடட் பைக்கு பதிலா ஈஸ்டு. அப்ப 1:27 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? சாரி, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 1:27. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 6:7 விகிதத்தில் இரு உறுப்புகளிலிருந்தும் கழிக்கப்படும் போது 16:21 விகிதத்திற்கு குறைவான ஒரு விகிதத்தை தரும் மீச்சிறு முழு எண். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா 6:7, அதாவது 6:7 அப்படிங்கிற அந்த ரெண்டு உறுப்புல இருந்து ஒரு நம்பரை கழிக்கிறாங்க. ஓகேவா? அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்ப 6 - எக்ஸ்ன்னும் 7 - எக்ஸ்ன்னு ஒரு நம்பரை கழிக்கிறாங்க. ஓகேங்களா? 6ல இருந்து ஒரு நம்பரை கழிக்கிறாங்க, சேம் அதே நம்பரை 7ல இருந்து கழிக்கிறாங்க. இப்படி கழிக்கும் போது 16:21 இருக்கு இல்லையா, இந்த விகிதத்தை விட கம்மியா கிடைக்குதான். கம்மினா என்னது? அது வந்து உங்களுக்கு லெஸ் தென். ஓகேவா? சோ இப்போ எப்பயும் போல இதை ஈக்குவல் டுன்னு நினைச்சுக்கிட்டே இந்த சம்ம சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? ஆக்சுவலா கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். இதுதான் விகித சமம். ஓகேவா? இந்த சிம்பிள் இப்படியே இருக்கட்டும், பட் ஈக்குவல் டு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப 21 × 6 - x லெஸ் தென் 16 × 7 - xன்னு வரும். ஓகேவா? சோ 21 உள்ள பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? 126 - 21x லெஸ் தென் 16 × 7 என்ன கிடைக்கும்? 112 - 16x கிடைக்கும். இப்ப எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு. சோ இந்த எக்ஸ் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா பிளஸ்ல மாறும், இந்த 112 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மைனஸ்ல மாறும். இப்ப என்ன ஆகும் பாருங்க, 126ல இருந்து 112 கழிச்சிங்க அப்படின்னா 14ன்னு கிடைக்கும். இங்க கழிச்சிங்கன்னா 5xன்னு கழிக்கும். இப்போ எக்ஸ் மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், 5 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? டிவைடட் பைல வரும். சோ இப்போ 14 / 5 டிவைட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 14 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 5 10 மீதி 4 புள்ளி வச்சு 0 சேர்த்துட்டீங்க அப்படின்னா 8 5 40 8ன்னு கிடைக்கும். அதாவது 2.8 விட பெருசா இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 2.8 விட அதுக்கு பக்கத்துல பெருசா இருக்கக்கூடிய நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 3. ஏன்னா 2 சின்ன நம்பர், 3 4 6 எல்லாமே 2.8 விட பெரிய நம்பர் தான். இருந்தாலுமே மீச்சிறு முழு எண் அப்படின்னு சொன்னதால அந்த 2.8க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முழு நம்பர். அப்ப 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா போடலாம், ஆனா கொஸ்டினை தெளிவா கவனிச்சுக்கணும். அடுத்து பாருங்க, P சதவீதமானது 36 எனில் P-ஐ காண்க. இது பெர்சன்டேஜ் டாபிக். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், அதாவது இன்
அதுக்கப்புறம் இல் மடங்கு இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனை குறிக்கும். அப்ப p இன் p சதவீதத்தை p/100ன்னு எழுதலாம். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 36க்கு ஈக்குவலா. சோ அப்ப p என்னன்னு கேக்குறாங்க பாருங்க. p இன்டு p ஸ்கொயர் 100 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மல்டிப்ளைல போகும். சோ இந்த 36 6 ஸ்கொயர்னு எழுதலாம், 100 10 ஸ்கொயர்னு எழுதலாம். சோ இப்போ இது என்ன ஆகும், 6 இன்டு 10 த ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். சோ p ஸ்கொயர் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். சோ p யோட வேல்யூ 60. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 60. ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஆனா கொஸ்டின் எல்லாமே தெளிவா கவனிச்சு போடணும். இதை இப்படி போடாம நீங்க 36 100ஆல பெருக்குனா 3600, இதை 3600 60 ஸ்கொயர்னு எழுதினாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாவும் போட்டுக்கலாம், இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பும் போட்டுக்கலாம். பட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாவே நீங்க எக்ஸாம்ல போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.